கரெக்டா மாமே இந்த பக்கம் வழி கிடையாது மாமே. எங்க போறீங்க? இல்லைன்னா இப்போ வந்து முன்னாடி விட்டுற மாதிரி எங்களை அந்த வலையில தள்ளு கைஸ். இங்க பாத்தீங்கன்னா வந்த இடத்துல பாம்பு. சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? இருக்கா இப்படி என்ன பாம்புல? சாராவும் விஷமா? விஷம் கிடையாது. காப்பாத்தி விட்டுருமா? அடங்கம்மால காப்பாத்தி விட்டுருவோம். கண்டிப்பா இதை நம்ம பண்ணணுங்க. கணேஷ் கத்தி தான் வேண்டானே. ஒரு பிளேடு ஏதாவது. கைஸ் இங்க பிளேடு வேண்டறே நாராதாரே. பிளேடு வேண்டறே நாராதாரே. ஆள்ட்ட கொடுத்து ஜனேஷே. கைஸ் பாம்ப கண்டன பீச்சிரு. ஒரு பிளேடு வேண்டா. ஆமா உயிரோட மைஸ் கிடக்கு. டக்குனு காப்பாத்தலாம் தான். கைஸ் இப்போ என்னன்னா ஒரு பாம்பு மாட்டிட்டு இருக்கு. எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க கண்டிப்பா பண்ணுவோம். விஷம் கிடையாது. நம்மளே கடிக்கும். விஷம் கிடையாது. கைஸ் இப்போ என்னன்னா இது ஒரு சாரா பாம்பு வந்து வலையில மாட்டி கிடக்கு பாருங்க. பக்கத்துல கடை என்ன பயமா இருக்கு கைஸ். சரியான பாம்பா இருக்கு. நீ காட்டல உனக்கு திறமை இருக்கு. நீ காட்டு. வலையில மாட்டி இருக்கு. கையே இங்க பாருங்க கைஸ். சாரா பாம்பு. இதான் சாரா பாம்பு. அப்படின்னு ரஞ்சிதா நீர் பாம்போடைய பயம்லாம் இருக்கான். இந்த ஊர்ல இருக்க சின்ன சின்ன பாம்பெல்லாம் பிடிச்சு காப்பாத்தி விடுவான். சின்ன பாம்பா அவன் பிடிக்கிறான். பெரிய பாம்புங்க 10 அடி 15 அடி கைட்ல பிடிப்பான். நீங்க என்ன அவனை சின்ன பாம்பா அசிங்கப்படுத்துறான். இப்ப என்னன்னா இந்த பாம்பை வந்து இவன் தான் காப்பாத்தி விட போறான். ஏன்னா வந்து நாங்களாம் கையை விட மாட்டோம். இன்னைக்கு தான் பழகிட்டு இருக்கேன். நாங்க ஒரு ட்ரைனிங் எடுக்க போறோம். இந்த மாதிரி ஃபாரஸ்ட்காரங்களாம் எப்படி பாம்பு பிடிப்பாங்கன்னு அதை இன்னைக்கு வந்து சார் தான் கோச்சிங் எடுக்க போறாங்க. நீங்க தான் பேசிட்டு இதை வந்து எப்படி காப்பாத்த போறீங்க? சிம்பிளி ரியாக்ஷன் வேண்டா. நம்ம வந்து ஒரு பிளேட் வாங்கிட்டு வர பையில அனுப்பி இருக்கோம். பிளேட் வாங்கிட்டு வந்த உடனே லைட்டா அப்படியே கிழிச்சு எறிஞ்சிடும். தோப்புக்கார மேல கேஸ் போடும். இந்த மாதிரி எல்லாம் வலை வச்சு அடைக்காங்க. அதனாலதான் பாம்பு வந்து மாட்டு அப்படின்னு. ஆமா கண்டிப்பா நீங்க சொன்ன கண்டிப்பா. இப்போ நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா சாரா பாம்பு வந்து பொதுவாகவே நம்மளை கண்டு நல்லா பயரும். இது தலை விரிக்குமோ? தலையை விரிக்காது. அது ரொம்ப ஸ்பீடா இருக்கும். சாரா பாம்பு பறக்கும் சொல்லுவாங்க. அது இந்த பாம்பு தான். ஆமால சார பாம்பு எங்க பறக்கும்? ரெக்க இருக்காதுக்கு இல்ல பறக்கும்ல. இல்ல எங்களுக்கு ரெக்கையை காட்டுவாங்க. ஸ்பீட்ல பறக்கும். ஸ்பீட்ல பறக்கும். எங்க புரிய டீச்சர் சொல்லி இருந்தாவளோ கணேஷ் அதை சொல்லி கொடு. கணேஷ் அது எப்படி பறக்கும்? ரெக்கெல்லாம் சுருங்கி இருக்கு. நம்ம பாம்பை விடுவோம் தெரியுமா? 2000 ரிலீஸ் பண்ணி விடுவோம் தெரியுமா? இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல பாருங்க ரொம்ப கஷ்ட காலத்துல மாட்டிருக்கு. இது என்னன்னா இப்ப நம்ம கைவசம் எடுக்க முடியாது. வலையெல்லாம் வந்து கட் பண்ணாதான் இதை வந்து தப்பி வைக்க முடியும். ஆனா ரொம்ப பாவம் கைஸ். ஏன்னா வந்து உடம்புலாம் இருவி. இது பேர் என்ன தெரியுமா இங்கிலீஷ்ல? ரேட் ஸ்னேக். ரேட் ஸ்னேக். இது நாக்கு நல்ல கர்நாடகா இருக்கு. எலிதானே அதிகமா திங்கும். நான் கொஞ்சம் மரத்துல இருப்பேன். நீங்க எடுக்க நேரம்ல பட்டர்ஃப்ளை என்னங்க சரிங்க சார். ஆமா கைஸ் இப்போ என்னன்னா வலையை கட் பண்றதுக்காண்டி நம்ம இப்போ பிளேட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. பிளேட் எப்படி? பாம்புக்கு பயந்தவனா எங்க ஏறி இருக்கான் பாருங்க. மரத்துல ஏறியாச்சு. என்ன செய்யற மாதிரி இருக்கு. இது மோசமா இருக்குல்ல. செக் பண்றியா? நம்ம பாம்பெல்லாம் பிடிச்ச பிறகு என்ன எப்படி வீடியோ எடுத்துட்டு வீடியோ கட் பண்றியா? நான் கட் பண்ணி விட மாட்டேன்ல. விட மாட்டேன். சத்தியமா விட மாட்டேன். சத்தியமா விட மாட்டேன்ல. எத்தனை சத்தியம் இல்ல பயமா தான் இருக்கு. அந்த சிங்கிள் எனக்கு பாம்புல பட்டறாம பிளேட் ரொம்ப அழகாட்டு. ஆமா புதுசுல பாம்புல பட்டறாம பாம்புல பட்டாம நல்லா கட்டி கட்டியா ஃபுல்லா விட்டாதீங்க. அதுக்கு அப்பா அம்மாலாம் வந்துடாம மட்டும் சீக்கிரம் வெட்டி விட்டுருங்க. இதுதான் அப்பா. தம்பி செத்த பாம்பை பார்த்து தான் வரான் நினைச்சேன். உண்மையாட்டே செத்த பாம்பை பார்த்து தான் பயந்து வரான். சும்மா வரான் போல. இவன் சொன்ன உடனே வந்தானா அதுக்கு தான் வரான் போல. ஆமா அது இப்ப சுருட்டி கையெல்லாம் இருக்கு பிடிக்கும். பாம்பு தொழில படாம விட்டு வெட்ட தெரியலான்னு தாங்க போய் கிணத்துல வந்து விடுங்க. வீடியோ எடுங்களேன். வீடியோ ரெக்கார்ட் அந்த பக்கம் மூஞ்சி தெரியும். அதான் அதான் அதுக்கு தான் இப்போ அப்படி சொல்லு. நீ முத்தம் கொடுக்க பாக்குவா. அது வாய பழக்கம் நான் கடிக்க. ஆமா நீ மூஞ்ச பக்கத்துல கொண்டு வந்து வயசுலாம் விட்ட ஆபத்துல ஒன்றும் கிடையாதுல்ல. சாராம்பு வால் எடுத்து அடிக்கும் போது ஆனா வால்ல எல்லாம் எந்த பாம்புக்குமே விஷம் கிடையாது. சரி பார்த்து எடுத்து பேசு விட்டு ஓடிடுவேன். நீங்க எடுத்து முடிச்சதோட இதெல்லாம் சொல்லணும். நமக்கா பயிராத நாங்க வந்து ஆமா ஒன்றும் செய்ய மாட்டோம். நீ அமைதியா இருந்தனா 10 நிமிஷத்துல வேலை முடிஞ்சு தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். குளிக்க போகணும். டைம் ஆயிட்டு நீனும் வீட்டுக்கு போயிடலாம். நாங்களே எங்க வீட்டுக்கு போயிடும். இதெல்லாம் தேவையில்லாத வேலை கோபி.
Guys, இந்த மாதிரிலாம் நமக்கு பழக்கம்லாம் கிடையாது. இதான் முதல் ட்ரிப். வழி மாறி வந்து இங்க வந்து நிக்க பாத்தியா? அதான் ஆண்டவன் இதுடே. இதை காப்பாற்றணும் இருந்திருக்கு. சொல்றான் தனிச்சு செஞ்சு முடிக்கிறான். ஆமா, ஆண்டவன் சொன்னா நம்ம முடிக்கிறோம். என்ன பாம்பு சுருண்டு கிடக்குனால அதை சுருட்டி எடுத்தாலே வெட்டாண்டா. உள்ள மாட்டி தான் வயசு இங்க சுருண்டுச்சு. பாரு. முதல்ல பாதி கட் பண்ணிடணும் வயசு. ஆமாண்ணே வலையை ஃபுல்லா இங்கே வெட்டி நினைக்கிறேன் தெரிஞ்சு. டேய் கையை அசல்ட்ட மாத்திட்டு மூச்சிட்டு கொண்டு போகல. இப்படி நான் ஆடாத கணேசி நான் ஓடிடுவேன். ஒண்ணுல நீ அப்படியே கிளம்புருங்க கணேசி நெல்லிக்காம இனி கட் பண்ணு நீ அப்படியே வச்சுக்கா. இல்லை ஒரு மாதிரி நீட்டாக அங்கே தள்ளி வைல. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இதுல மாட்டல்ல வெட்டி அந்த ஆமா, இதுவும் நான் உருவி எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். மாட்டுல மட்டும் வெட்டு. அவன் உருவி எடுத்துருவான். எதுல டைட்டா இருக்கோ அதுல மட்டும் வெட்டி விடும். என்ன பெரிய வம்பு பேசலாம் பரவாயில்ல. 5 அடி இருக்கும். ஆல்ரெடி 4-5 நிமிஷம் தொட்டு பாருங்க. தொட்டு வர. ஒண்ணு செய்ய மிஸ். ஒண்ணு செய்ய மிஸ். கடைசியில நீட்டி வச்சு என் தோல்ல போட்டு வீடியோ எடுப்போம். ஓகே மேம். எடுத்துரும் அப்படியே தலை அப்படியே சுருட்டி உன கொல்லலாம்னா பாப்போம். அடுத்து நீங்க அப்படியே இருடே. நீ அடுத்து உடம்பு டைட்டா இருக்கறதெல்லாம் எடுத்து மொத்தமா இழுத்து எங்களுக்கு பழக்கம் கிடையாது. எங்களுக்கு தெரியும். அதான் எங்களுக்கு பழக்கம் கிடையாது பாத்துக்க. ஆமா நீங்க சும்மா எங்க மூஞ்சிட்டே கொண்டு வர்றது. ஏறி பாம்பு வந்து அடியெல்லாம் கிளம்பி அது பியா ஆட்டை தொட்டு பாருங்க டப்பு 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 அடிக்கும். ஏன்னா गाइस வந்து நமக்கு இது வந்து பழக்கம் கிடையாது. என்ன பத்தி பீட்டாண்டலாம். ஏய் சும்மா இருல. பிளேட் கையில வச்சிருக்கேன். மேல செல்லக்குட்டி மேல பட்டற போகுது. வேற சும்மா வலுக்கு. பொட்டை ஆனா பாருங்க. அனவுண்டா. சாரவம்புனா இருவிட்டு. ஆமா பாவம். பொட்டே பொளச்சிரும் அது காத்து உறிஞ்சி பொளச்சிரும். டேய் நீ கிட்ட கொண்டு வராத. வாய்ப்புல நான் வர மாட்டேன். நீங்க ஆச்சு கிஸ் அடிச்சிடுங்க. பிளேட் எடுத்து கையில அறுத்துறதா வாங்கல. அது பிரச்சனை இல்ல வால் டக்குன்னு கிட்ட வந்துட்டுன்னு சொல்லிட்டு அறுத்துறத பயந்தது. அதுக்குன்னு பாம்பு அறுத்துறத 2 கட்டு வந்துரும். வெட்டே மாட்டேங்கி. அவள் ஆல்ரெடி ஒரு 4 சேவ் பண்ணிக்கிட்டு சுருட்டி வச்சிருப்பாள். அது எப்படி பண்ணி மாத்தி வச்சு விட்டு. பேப்பர் தானே இருந்து. இது ஸ்ட்ராங்கா இருக்கும்ல இத வெட்டனா. இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு மேடம். இதே மாதிரி எப்படி இருக்கு. அவருனா வந்துறா நீ. இல்ல அங்க உடம்பு வண்ணம் இவன. என்ன ஒரு வெட்டலாம். இது இழுத்து வரல. வேற அப்பப்ப போட்டு பயங்க அடிச்சிட்டே இருக்கு. லைஃப்ல வராது. ரெண்டு ஆளு ஒண்ணு இல்ல நான் இத வெட்டு. அந்த கம்பு எடுத்து நான் வாழை பிடிச்சிரேன். மைக் நீ மாலை பிடிச்சு வாலை கட் பண்ணு. தலை எங்க இருக்குனே வால் அங்க தான் இருக்கு. வாலை அடிச்சா விஷம் இல்ல வாழை பிடிச்சிரேன். கையேச்சி பிடிங்கனே. இங்க உள்ள ஆளு சொல்லுவா. கேட்டியா? பாம்பு சார பாம்பு வால் எடுத்து அடிச்சா புண்ணு ஆறாதும்பா. ஆனா எந்த பாம்புக்குமே வால்ல விஷமும் கிடையாது முள்ளும் கிடையாது. தெரியும். ஏன் தட்டி எடுத்து விட்டுறாங்க. கேட்டியா? எந்த பாம்புக்குமே வால்ல முள்ளும் கிடையாது விஷமும் கிடையாது. வால் இங்க தான் இருக்கு. நீங்க பிடிச்ச இடத்துல வாளே இல்ல. வால் தான் இருக்குல. வாள் தனியா போகுது. அம்பேடு அது சும்மா விடு. எதுலயுமே விஷம் கிடையாது. ஐயே சார பம்பு கிடையாதா? சார பாம்பு கிடையாது. கடி ஒருக்க கடி வாங்க. நாய் கடிச்ச மாதிரி இருக்கு. உரி இது மொத்த சார பாம்பு இல்ல, இது மண்ணுளந்தி பாம்பு. அப்படி எடுத்து தெரியாது. நீங்க ஒரு எடுங்க போ. அது பின்னாடி அதே விட்டு விடுங்க. அது ரைட்டா நம்ம அந்த சைடு தலைய பிடிச்சி விட்டுறாத. நம்ம அந்த சைடு போறோம்னே. ஏன் இந்த சைடு விட்டுறோம்னா நம்ம அங்க மாதிரி வாடிடலாம். இந்த பக்கம் மட்டும் குஞ்சுறாங்க. விலைக்கு விடுவோம். மெதுவாளுங்க. இல்ல நம்ம வீடியோஸ்ல கம்பி. நான் பயந்தோட நிக்கிறேன். அப்படியே நின்னுங்க. ஒருமாப்பட்ட துள்ளு இங்க விட்டுறவே. கணேஷ் வயிற்றுக்குள்ள இருக்கு சாப்பிட்டு இருக்கு நல்லா. கைஸ் இங்க பாத்தீங்கன்னா இந்த இடம்லாம் நல்லா இறுதி. அதுக்கு கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துன்னா அதுக்கு உயிருக்கு ஆபத்தா இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லாம இங்க ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இவன் எடுத்து உடனே அது சுருட்டும். இவன் கணேஷ் வெளியே விட்ட உடனே வாடகைக்கு நிற்கும் போது அதான் ஒரு சேர. அப்ப எதுக்கு நீங்க வெட்டினீங்க? ஒரு நிமிஷம் அதை லைட்டா கட் பண்ணி விடு. நீ அங்க தள்ளி கொண்டு போய் சரி ஒண்ணு நீ கட் பண்ணு. தள்ளி நின்று பயமெல்லாம் இருக்கு. பலபலன்னு இருக்கு. நான் கிணத்துக்கு போன பிறகு விட்டுனே. ஆமா நாங்க விட்டுருவாங்க பையா. அந்த பக்கத்துக்கு போடுங்க. அப்படி போறோம். தலையங்க தள்ளி வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு இருப்பேன் வாழை கொண்டு வந்து இழுன்னு போட்டு இழுத்து விட்டுட்டு எல்லா இடமும் அங்கே டைட் ஆயிடுங்க. பொறுமையா எழுது. இன்னும் வரத்து வந்து வந்துடும் இனி வந்து. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு போடும். மைசால எடுத்து சவுண்டு கிளியரா. சரி சவுண்ட் தேவையில்லை. வாழை பிடிச்சிக்கா தவணை கணேஷ் அங்கே தள்ளி கொண்டு விட்டுருவானா? 5 அடிக்கு மேலே இருக்கு. 5 அடி 6 அடி நின்னுக்கிறேன். கணேஷ் விட மாட்டான். விட மாட்டான். அசால்ட் ஆரம்பம்ல வாங்க நம்ம இரண்டே வலையில மாட்டிரோட இவன் அப்படியே பேரட்டி. பின்னாடி தள்ளிக்க. ஏன்னா பின்னாடி ஓடி வந்துடாது. விடுங்க சாடி அங்க வந்துடாது. வேற நான் பாத்து விடுங்க பாப்போம். கட் பண்ணிட்டு பின்னாடி ஓடி பாப்போம். நீங்க விடுங்க நான் பாத்துறேன். விடு நடந்தோ. அவ்வளவுதான். அவ்வளோ கைஸ். ஆனால் போகுது பாருங்க.
இந்த போய் இங்கே வச்சாச்சு, அது பாட்டுக்கு இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் வந்து வந்த வேலையை இனி தான் கவனிக்க போகிறோம் காய்ஸ். டாட்டா பை பாய்.